வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூயல் பவர் சப்ளைஸ். டூயல் பவர் சப்ளைனுடைய முக்கியத்துவம் என்ன? சில ஐசி, பெரும்பாலான ஐசி நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ வரணும், ஹம் வரக்கூடாது, நாய்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு இங்கே வச்சுருக்கேன் இல்லையா. ஏற்கனவே பாருங்கள், இவ்வளோ தான் இந்த ஆம்பிளிஃபையரே, இவ்வளோ தான் சைஸே, இவ்வளோ தான். ஓகே, இதனுடைய வாட்ஸ் எவ்வளவு இல்லையா? வாட்ஸ் வந்து 500 வாட்ஸ் பவர். பர்டிகுலராக இந்த போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சப்புக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா கஸ்டமர்ஸும் லைக் பண்ணுறது அந்த பேஸ் பக்காவாக வரணும். அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி 500 வாட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 500 வாட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நீ எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி வரும். ஒவ்வொருத்தர் ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? உள்ளங்கையில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் 500 வாட்ஸ் பவர் டூயல் பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். டூயல் பவர் சப்ளை இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 50 ப்ளஸ்ஸு, கிரவுண்டு 50 மைனஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் அப் டு 70 ப்ளஸ் மைனஸ் 70 மைனஸ் இருக்கணும். அப்படின்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு ஹை பிடாலிட்டி அவுட்புட் வரும்னு பாருங்களேன். அப்போ இந்த அளவுக்கு அவுட்புட் வரணும். சில பேர் கேட்குறாங்க 12 இன்ச்சு 15 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு சப்பு பக்காவாக ஒர்க் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அவுட்புட் அப்படின்னா அவங்களுக்கு தேவைன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு ட்ரைவ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ வோல்ட் சொல்லியிருக்கேன், மினிமம் 50 ப்ளஸ் கிரவுண்டு 50 மைனஸ் டூயல் பவர் சப்ளை ஒர்க் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் பாருங்கள், இது மாதிரி இருக்குது, போர்டு இருக்குது. ஓகே, இந்த போர்டு இல்லாமல் வேறு என்ன போர்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு போர்டு இருக்குது, கிளாஸ் டி போர்டு. இங்கே ஒரு கிளாஸ் டி போர்டு இருக்குது, இதுவும் 500 வாட்ஸ். பெரும்பாலும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மானோ சப்புக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் டூயல் பவர் சப்ளை கிட்டத்தட்ட 50 ப்ளஸ்ஸு, கிரவுண்டு 50 மைனஸ் இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி பவர் போர்டு இன்னும் வருது. போர்டு இன்னும் 1000 வாட்ஸ் எல்லாம் இருக்குது, 2000 வாட்ஸ் சப்புக்கெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹெச் ஆம்பிளிஃபையர். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்டெல்லாம் இருக்குது, நிறைய போர்டு இருக்குது. நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போது இப்போ இந்த போர்டெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் சப்ளை வேணும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டொராய்டல் கோர் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஹெவி ஆம்பியர் வேணும், கிட்டத்தட்ட 10 ஆம்பியர் அண்டு எபோவ் வேணும். அப்போ அந்த அளவுக்கு அவுட்புட் வேணும், அந்தளவுக்கு விலை அதிகமாகும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்மக்கிட்ட 12 வோல்ட் பவர் சப்ளை இருக்குது. ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை இருக்குது, எத்தனை ஆம்பியர்? இப்போ எஸ்எம்பிஎஸ் லாஸ்ட் கிளாஸ்லாம் காமிச்சேன் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ், லைட் ஆன்கிற ஒரு கம்பெனி, அப்புறம் நிறைய கம்பெனி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த லைட் ஆன் இப்படின்னு ஒரு கம்பெனி. இது வந்து 12 வோல்ட்டு 5 ஆம்பியர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் வந்து 60 வாட்ஸ்னு அர்த்தம். 12 × 5 வந்து 60 வாட்ஸ். அப்போ 60 வாட்ஸ் பவர் உள்ள லோடு தான் யூஸ் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு குறைவாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ 50 வாட்ஸ் இருக்கிற போர்டு மட்டும்தான் இது சஃபிஷியண்ட்டாக ட்ரைவ் பண்ணும், அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணாது. அப்போ அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா நாம் எஸ்எம்பிஎஸை 12 வோல்ட் 10 ஆம்பியர் வாங்கணும். அப்போ 120 வாட்ஸ் வரும். 120 வாட்ஸ் வரும்பொழுது 100 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பட் நாங்கள் வீடியோ போடும் பொழுது ஒரு டெமோ வீடியோலாம் போட்டிருக்கோம். சேம் லைட் ஆன் 12 வோல்ட் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணி 60 வாட்ஸ் பவரில் கிளாஸ் டி போர்டு ட்ரைவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அவ்வளோ வாட்ஸ் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அந்த போர்டுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படின்னா 12 to 24 வோல்ட் வேணும், ஆம்பியர் 10 ஆம்பியர் வேணும். அப்போ 5 ஆம்பியர் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பவர் வந்து பாதி தான் வரும். சில கஸ்டமர் அதுவே போதுங்கிறாங்க, அதுவே ஹெவியாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ரிசல்ட் சொல்கிறங்காட்டி தான் நாங்கள் அதை கொடுக்குறோம்.
பட்ஜெட்டும் லோவாக இருக்கணும். ஒரு 1500 ரூபாயில் ஒரு ஸ்டீரியோ பவர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா தகுந்த மாதிரி உள்ளே இருக்க கான்ஃபிகரேஷன் தான் மாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம சேனலில் எல்லாமே நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ். நீங்கள் எடுத்துனே ஹெவி பட்ஜெட்டுக்கு போக வேண்டாம். லோ பட்ஜெட்டில் சின்னதாக ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா இந்த மாதிரி போர்டு இருக்கும், லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி போர்டு இருக்கும். அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த போர்டெல்லாம் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். 350 தான் காஸ்ட். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இது மானோ சிங்கிள் அவுட்புட். நமக்கு டூயல் அவுட்புட் வேணும். சில இப்போ STK 4141 அப்படின்னா டூயல் அவுட்புட் வரணும். ஒரிஜினல் STK IC மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல, பெரும்பாலுமே கிடைக்கிறதில்ல. அது எந்த STK சீரீஸ் எல்லாமே. பட் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஆனால் 24 வோல்ட் அதுக்கு தேவை. அப்போ 24 வோல்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இது ஒரு பவர் சப்ளை. இது ஒன்று, இது ஒரு பவர் சப்ளை. இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து 12 வோல்ட். 12 வோல்ட் DC கொடுத்தோன்னா உங்களுக்கு டூயல் அவுட்புட் எடுத்துக்கலாம். 24 0 24, 24 ப்ளஸ் 0 24 மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்டு இருக்குது. ஸோ இந்த போர்டு இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 12 வோல்ட் பேட்ரி சப்ளை இருக்குது நம்மக்கிட்ட. நமக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறோம், ஒரு கிளாஸ் டி போர்டே போடுறோம். அப்போ அதுக்கு என்ன வேணும், டூயல் அவுட்புட் வேணும் அப்படின்னா, இல்லை STK 4141 யூஸ் பண்ணுறோன்னா அப்போ இந்த போர்டு கண்டிப்பாக வேணும். இந்த போர்டு என்ன பண்ணுது, 12 வோல்ட் DCயை டூயல் அவுட்புட்டாக கொண்டு வருது. அப்போ தான் அந்த IC ஒர்க் பண்ணும். அப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, அப்போது இது மட்டும்தான் இருக்கா, STK மட்டும்தான் இருக்கா? அதான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிளாஸ் டியில் நிறையா கிளாஸ் டி போர்டு வருது. டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடியது, சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் பண்ணக்கூடியது வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நமக்கு இந்த பவர் சப்ளையெல்லாம் தேவைப்படுது. ஓகே, பாருங்கள், இந்த ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை நான் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது 28 வோல்ட் வரும். இது 28 ப்ளஸ்ஸு 0 28 மைனஸ். ஓகே, தென் இன்னொரு போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து 33 வோல்ட் வரும். இந்த போர்டில் 33 ப்ளஸ்ஸு 0, அதாவது காமன், 33 மைனஸ் இதில் வரும். இதில் பாருங்கள், இந்த போர்டில் வந்து 35 35 வோல்ட் வரும். 35 0 35 ப்ளஸ்ஸு 0 35 மைனஸ். அப்ளிகேஷன் நிறையா இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த போர்டு இது வந்து பார்ட்டி ப்ளஸ்ஸு 0 40 மைனஸ் இன்னும் இருக்குது. இந்த போர்டு பாருங்கள், இது 50. இது ஃபுல்லாகவே 50 ப்ளஸ் கிரவுண்ட் 50 மைனஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு போர்டு இருக்குது. இது இல்லாமல் நிறைய போர்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, போர்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம இப்போது நமக்கு அப்ளிகேஷன் தெரியுது, நமக்கு நிறையா தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி போர்டெல்லாம் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா வோல்ட்டுமே இருக்குது. அப்போ SMBS நிறைய பேர் கேட்குறாங்க. SMBS அது ஒரு இம்போர்ட்டட் பீஸ் வந்து கிட்டத்தட்ட 2000க்கு மேலே வருது. சிலது 2800க்கு வருது. உங்களுக்கு அந்த SMBSல பழுது நீக்கம் பார்க்க தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறதோ, ஏன்னா வாரண்டி கேரண்டி எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரியணும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லி வேண்டியதில்லை. இப்போ இந்த டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அப்போ 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாவோ 24 வோல்ட் இன்புட் கொடுத்தாவோ நமக்கு எனக்கு டூயல் அவுட்புட் வரும்போது நமக்கு டூயல் அவுட்புட்டில் வேலை செய்யக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒர்க் பண்ண வைக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், எழுத படிக்க தெரியாதவங்க கூட இருக்காங்க, ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. படிப்பை தொடர முடியாதவங்க, பாலிடெக்னிக் டிஸ்கன்யூடு, என்ஜினியரிங் டிஸ்கன்யூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால் எலக்ட்ரானிக் விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். யார் வேணால் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணுங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பாமரனுக்கும் புரியணும்னா அதுக்குண்டான ஒரு பிளாக் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம், ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், ப்ராக்டிக்கல் டெமோ அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எய்ம் என்ன அப்படின்னா, நீங்களும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும்.
ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் வாய்ப்பு இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் வீட்டிலேருந்து படிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டைம் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்போம். அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்போ தான் அப்கிரேட் ஆக முடியும். ஒவ்வொரு நாளும் டவுட் வரும். டவுட் வரும்போது நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்எம்பிஎஸ் தான் வேணும்னு இல்லை, உங்கள்கிட்ட பேட்ரி இருந்தால் போதும், இல்லை 12 வோல்ட் பவர் சப்ளை இருந்தாலும் போதும். லாஸ்ட் கிளாஸில் 12 வோல்ட் எப்படி சிங்கிள் பவர் சப்ளை டூயல் பவர் சப்ளை மாற்றலான்னு சொல்லியிருக்கோம். அந்த பவர் சப்ளை பர்டிகுலர் இந்த பவர் சப்ளை எங்கே யூஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடியதான் யூஸ் பண்ண முடியும். ஹெவியான ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி போர்டெல்லாம் தேவைப்படுது. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ டூயல் பவர் சப்ளையில் நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் வரணும்னா இந்த மாதிரி பவர் சப்ளை போர்டு கண்டிப்பாக தேவை. எல்லா பவர் சப்ளை போர்டு இருக்குது. இனி புதுசாக என்ன வந்தாலும் அது உங்களுக்கு உடனே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். அப்போது ஒரு பவர் சப்ளை தான் மெயின் உங்களுக்கு. அப்போது பேட்டரி இருந்தாலும் சரி, இல்லை 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ண தான் சில டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணோம். இதை பற்றிய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ஆகட்டும், இந்த பவர் சப்ளை ஆகட்டும், இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் ஆகாத மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ண முடியாது, வேறு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளையே அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ மூலிமா நீங்கள் நிறைய கெயின் பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் எளிமையான முறையில் உங்களுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அப்போது இந்த ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த போர்டை கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். அல்லது உங்கள்கிட்ட வர்ற ஆம்பிளிஃபையரில் இந்த மாதிரி போர்டு இருக்கலாம். அந்த போர்டு இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த சேனலுடைய நோக்கம். நாளைக்கு இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒர்க்கிங் பிரின்சிபிள் பற்றி ஒரு வீடியோ இருக்கும். அவசியம் பாருங்கள், அவசியம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.